வணக்கம் and welcome to Red Carpet with me கனிமொழி. நம்மளோட ரெட் கார்பெட் ஷோல உங்களுக்காகவே பிரத்யேகமா நம்ம சினிமா உலகத்துல நடக்கிற நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள், அது மட்டும் இல்லாம சினிமா பிரபலங்கள், நம்ம செலிபிரிட்டிஸ் பத்தின நிறைய விஷயங்களை உங்களுக்காக நம்மளோட ஷோல காத்துட்டு இருக்கு. சோ கூடவே உங்களுக்காக புது படத்தோட ரிவ்யூஸ் அண்ட் யார் யார் என்னென்ன கெட்டப் அண்ட் கேரக்டர்ஸ்ல நடிச்சிருக்காங்க, இந்த மாதிரி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. வாங்க பார்க்கலாம். நம்ம ரெட் கார்பெட் ஷோல முதலாவதா உங்களுக்காக காற்று வெளியிடை படத்தோட ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன் காத்துட்டு இருக்குங்க. சோ இந்த படத்தை ஆப்வியஸா யார் டைரக்ட் பண்ணிருக்காருன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். மணிரத்னம் டைரக்ட் பண்ணிருக்காங்க. கார்த்தி முதல் முறையா மணிரத்னமோட டைரக்ஷன்ல இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. அண்ட் அதித்தி ராவ் இந்த படத்துல ஹீரோயினா நடிச்சிருக்காங்க. தமிழ் பொறுத்த வரைக்கும் இதுதான் அவங்களோட ஃபர்ஸ்ட் மூவி. சோ கார்த்தி பாத்தீங்கன்னா வழக்கம் போல இல்லாம ஒரு டிஃப்ரெண்டான கெட்டப்ல நடிச்சிருக்காரு. சோ மணிரத்னமோட படங்கள் அப்படின்னாலே வந்து மோஸ்டா ஹீரோஸ்க்கு மீச இருக்காதுங்க, ரொம்ப ட்ரெண்டியா இருக்கிற மாதிரி காட்டிருப்பாங்க. அதே மாதிரி இந்த படத்துல கார்த்தி வர முதல் தடவை மீச இல்லாம வர நடிச்சிருக்காரு, ஒரு டிஃப்ரெண்டான கேரக்டரைசேஷன்ல. அண்ட் இந்த படம் வந்து ஒரு ரொமான்டிக் த்ரில்லர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம மணிரத்னமோட டைரக்ஷன் அப்படின்னாலே இசையமைப்பாளர் ஆப்வியஸா வந்து நம்ம எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்றது வந்து இசை புயல் ஏ ஆர் ரஹ்மான் தான். சோ அதன்படி இந்த படத்துக்கும் வந்து இசை புயல் ஏ ஆர் ரஹ்மான் தான் வந்து இசையமைச்சிருக்காரு. சோ இந்த படத்தோட ஆடியோ லான்ச் செலிப்ரேட் பண்றது மட்டும் இல்லாம கூடவே சேர்ந்து மணிரத்னம் அண்ட் ஏ ஆர் ரஹ்மான் பாத்தீங்கன்னா இது வரைக்கும் 25 வருஷமா படங்கள்ல ஒன்று சேர்ந்து ஒர்க் பண்ணிருக்காங்களா. சோ அந்த ஹாப்பினஸும் வந்து ரொம்பவே கிராண்டா செலிப்ரேட் பண்ணிருந்தாங்க. சோ இந்த ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன் நடந்த இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. வாங்க பார்க்கலாம். மணிரத்னம், ஏ ஆர் ரஹ்மான், வைரமுத்து இந்த 3 பேரோட பாடல்கள் கேட்டு வளர்ந்த ஒரு பெரிய சமூகம் இன்னைக்கு இருக்கு. ஸோ இப்போ இதை பற்றி வந்து அவங்க வந்து காதலை வந்து எப்படியெல்லாம் பார்த்தாங்க, காமம் எப்படியெல்லாம் அதை பற்றி பேசினாங்க, சமூக நிகழ்வுகள், சமூகத்தில் இருக்கிற விஷயங்கள்லாம் எப்படி பாடல்களில் கொண்டு வந்தாங்கன்ட்டு 25 வருஷங்கள் பேசலாம். அவ்வளவு பண்ணியிருக்காங்க அவங்க. இது மாதிரி இன்னும் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பாடல்கள் நீங்கள் பண்ணணும். தமிழ் திரைப்பாடல்களோட ரசிகர்கள் சார்பா ஒரு ரசிகனா என்னோட வேண்டுகோள். நன்றி, வணக்கம். இந்த டீமோட நான் ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேன்னு சொல்லலாம். ஏன்னா மணி சார் வந்து இப்போ வந்து ஒரு பேர் வரப்பிரசாதம்னு சொல்லலாம். இப்போ யோசிச்சு பார்த்தாலும் சப்போஸ் அவர் வரலன்னா எனக்கு வைரமுத்து சேரம் கிடச்சிருக்க மாட்டார், இந்த ஹோல் பிளாட்ஃபார்ம் கிடச்சிருக்காது. அண்ட் இந்த ரிஃபைன்மெண்ட் எல்லோரும் நினைக்கலாம், ரிஃபைண்டாக பண்ணோம், ஹை ஐடியல்ஸோட நம்ம பண்ணோம்னு நினைக்கலாம். பட் அதுக்கு வந்து எல்லாம் அமையணும். ஐ திங்க் அந்த ஹோல் ஒரு டிவைன் நிகழ்ச்சின்னு சொல்லலாம். பிகாஸ் பாலச்சந்திர சார் போயிட்டு அவர்கிட்ட ஒரு படம் பண்ண சொல்லி இந்த ஹோல் காம்பினேஷனோட எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு அமைப்பு, இந்த மாதிரி லவ் தமிழ் ஜனங்கள் கொடுத்தது, அதுக்கப்புறம் அது அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி ஹோல் வேர்ல்ட் போனது எல்லாமே இப்போ நினச்சி பார்த்தாலும் ஐ எம் வெரி கிரேட்ஃபுல். எல்லா பகுதியுமே தேங்க்யூ ஸோ மச். காற்று வெளியிடை வந்து ஒரு இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் பின்னணியில் சொல்லப்பட்ட ஒரு காதல் கதை. இது ஷூட்டிங்காக நாங்கள் வந்து காஷ்மீர், லடாக்லே போயிருந்தோம். அப்போது ஒவ்வொரு தடவை அங்கே போகும்போதும் கடந்து போகும்போதும் நிறையா இந்தியன் ஜவான்ஸ், இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ஆஃபீஸர்ஸ், இந்தியன் மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ் ஒவ்வொரு தடவையும் கடந்து போவோம் ஷூட்டிங் போகும்போது. அப்போது பிரமிப்பாக இருக்கும். இவங்கக்கிட்ட இவங்கெல்லாம் அங்கே இருக்கிறது நமக்காக. நம்ம வந்து அவங்க
என்னைக்காவது வந்து have you ever expressed what we feel towards them, the respect that we have for what they're doing? யோசிச்சு பார்த்துட்டுப்போம். இந்த படத்துக்காக on behalf of the entire Indian armed forces அவங்களுக்கு வந்து எங்களோட மரியாதை, எங்களோட நன்றி, எங்களோட கிராட்டிடியூட் எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்காக எப்படி பண்ண முடியும்னு யோசிச்சோம். எங்களுக்கு இந்த படத்தில் ஒரு கைடு கிடைச்சார். இந்த படத்தில் ஒரு வெரி ஸ்ட்ராங் ஒரு ஹோல்ட், ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் டு கிவ் அஸ் ஆல் இன்புட்ஸ் ஆன் ஏர்ஃபோர்ஸ் அண்ட் ஆல் த டீட்டெயில்ஸ். ரிட்டையர்ட் ஏர் மார்ஷல் சிம்மக்குட்டி வர்த்தமான். Many experiences in my life, but I never thought in my wildest dreams that I would be here on the stage in a movie audio release. I mean, it's a great honor, sir. Thank you very, very much for giving me this opportunity and the privilege. And when I heard about this and that there is a film on the Air Force, I said, why not it be perfect? So I did my little best to support wherever the team had any doubt. வணக்கம். இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் நன்றி. You have to excuse my Tamil, I'm trying. It's easier for me to say my dialogues. The people of Tamil Nadu have been very, very warm and encouraging towards me. நான் சோஷியல் மீடியாவில் உங்களோட மெசேஜஸ் படிச்சுட்ருக்கேன். Your love and blessings mean the world to me. காற்று வெளியிட எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் படம். சின்ன வயசில் எனக்கு ஒரு கனவு, அது மணி சாரால் இப்போ நிஜமாக இருக்குது, ஒரு படமாக இருக்குது. அண்ட் மணி சார் உங்களால் நான் இன்னும் நிறைய கனவு காணுவேன். To be challenged in a nurturing environment, to be free, to explore when you know that you have the best mind watching over you and guiding you. Working with Mani sir is like a booster shot of vitamins. It's nourishing. I'm addicted and I'm spoilt for life. Mani sir, you're not getting rid of me anytime soon. Thank you to a dream team. Rahman sir, a genius. Ravi sir, a magical camera. The legendary Nani sir. Brinda master, energy. Eka, our beautiful styling. Vairamuthu sir's evocative lyrics. Sharmishta Didi, our production design. Nitya ma'am, Kirtu, Shiva, Shalini, Kiran, Prajesh, Richard, Bijoy, Shad, I love you all. And every single member of the Madras Talkies family. Idu nijamave or a family madri irundhudu. And I felt like I'd been adopted and Madras Talkies feels like home to me. Kadasiya, my favorite co-star Karthi, a thorough gentleman and a real godsend, the calm to my storm and my best partner in crime, VC Leela VC, Kaatru Veliyidai. This is really what dreams are made of. ஆயுத எழுத்து கார்த்தி அசிஸ்டன்ட் டைரக்டர். நான் அந்த படத்தில் நடிச்சிட்டு இருக்கும்போது க்ரௌடை விளக்கிட்டு இருந்த கார்த்தி இப்போது மெட்ராஸ் டாக்கீஸ் பேனரில் ஹீரோவா மணி சார் இயக்கத்தில் நடிச்சிட்டான் அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய சாதனை. ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு தருணம் இது. மறக்க முடியாத, எனக்கே அப்படி இருக்குன்னா கார்த்திக் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஐ கேன் கம்ப்ளீட்லி ஃபீல் இட். யூஎஸில் இருந்துக்கிட்டு எனக்கு நான் நடிக்க இன்னும் அப்படி எஸ்டாப்ளிஷ் ஆகலை. அப்போவே வந்து கார்த்தி ஹி வாஸ் கான்ஃபிடென்ட் ஹி கேன் பி அன் ஆக்டர், பட் கொஞ்சம் பொறுமையாக அப்பா சொல்லிட்டு இருந்தாங்க. பட் டு see him now here இது கண்டிப்பாக ஒரு பிளெஸிங் தான். டைரக்டர் அவருக்கு கூட ஒர்க் பண்ணும்போது வந்து நம்மளோட ஒரு ஸ்ட்ரென்த் ஒன்று இருக்கும், ஒரு ஆர்மர் மாதிரி இருக்கும். இதெல்லாம் ஒரு 4-5 படத்தில் பண்ணியிருக்கோம், இது நம்மளுக்கு தெரியும், இதோட போய் அது ஒரு அப்படியே நல்லா பண்ணிடலாம், ஜாலியாக பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவலில் ஒன்று இருக்கும். பட் மணி சார் வந்து இந்த ஆணியும் பிடுங்க வேண்டாம், நீ அது வேண்டாம், நீ வேறு மாதிரி ஆளாப்பா, ஐ டோன்ட் வாண்ட் தட் கார்த்தி அப்படின்ட்டு, இது வரைக்கும் பண்ண கார்த்தி வேண்டாம், இது வேறு கார்த்தி அப்படின்ட்டு தான் இந்த படத்துலையும் பண்ண. எப்படி அவரோட முந்தின எல்லா படங்கள்லையும் அவரோட ஆக்டர்ஸ் வந்து வேறு மாதிரி காமிச்சிருக்காரோ, ஐ எம் ஷுவர் கார்த்திக் இதில் வந்து இது வரைக்கும் பார்க்காத ஒரு கார்த்திக். இது வரைக்கும் கார்த்திக் என்னென்னா பலம் இருக்கும், அந்த பலம் எதையுமே யூஸ் பண்ணாமல் இதுவா நீ வா அப்படின்ட்டு அவனுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு கிளாஸ் எடுத்திருக்காரு, ட்ரைனிங் எடுத்திருக்காரு அப்படிங்கிறது தெரியுது. காற்று
இது என்னுடைய கனவு படம்னு நான் சொன்னா அது பொய்யா இருக்கும். ஏன்னா இவ்வளவு நல்ல கனவு எனக்கு வந்ததில்லை. இந்த மாதிரி ஒரு குட் ட்ரீம் எனக்கு இருந்ததே இல்லை. நான் தான் சொன்னேன், எனக்கு வந்து பேராசைப்படுறதுல வந்து பிடிக்காது. ஆசைப்படலாம், பேராசைப்பட்டதில்லை. பட் அதெல்லாம் தாண்டி எனக்கு இந்த படம் கிடைச்சிருக்குன்னா மணி சார் தேங்க்யூ அகெயின். இந்த படம் சார் கூப்பிடும்போது ஸ்கிரிப்ட் கொடுத்து படிக்க சொன்னாங்க. படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா சார் உண்மையாவே இது நான் தான் பண்ணணுமா சார் நான் கேட்டேன். பிகாஸ் என்னாலே அந்த கேரக்டர்ல நான் இமேஜின் பண்ணி பார்க்க முடியல. நான் ஃபிட்டுன்னு ஆகணும் எனக்கு ஒரு பெரிய டவுட் இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சேன். நான் வெயிட் லூஸ் பண்ணேன். மீசை எடுக்கிறது ஒரு பெரிய போராட்டமா இருந்துச்சு. ஒரு புக் எழுதலாம் அந்த மீசை எடுக்கிறது கதையை மட்டும் சொல்றதுக்கு. பட் சார் எடுத்து பாரு, நல்லா திரும்ப வளர்த்துக்கலாம், கவலைப்படாதுன்னு சொன்னாரு. ஸோ நான் வெயிட் லூஸ் பண்ணியிருந்தேன். மீசை எடுத்து பார்க்குறப்போ நாட் பேட் அப்படின்னு தோணுச்சு. பட் ஃபைட்டர் பைலட்டுங்கிற விஷயம் எனக்கு புரியாமையே இருந்துச்சு. சார் கன்சீவ் பண்ணியிருந்தது, அவர் ரிசர்ச் பண்ணி எழுதியிருந்த விஷயம் எனக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஸோ பேசிக் ஃப்ளைங் லெசன்ஸ் சார் அனுப்பிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ ஒரு ஃப்ளைட் பக்கத்தில் உட்காந்து, ஒரு பைலட் பக்கத்தில் உட்காந்து பறக்கிறது தான் என்னன்னு பார்த்தேன். அப்படி ஒரு ஃபீலிங் வந்து நம்ம வேற எதுலையுமே உணர முடியாது. ஸோ ஐ ஃபீல் வெரி வெரி ஆனர்ட் டு பி பிளேயிங் அ ஃபைட்டர் பைலட் இன் திஸ் ஃபில்ம். அண்ட் மணி சார் எங்கிட்ட இன்னொரு சொன்னது வந்து ஐ வாண்ட் அ மேன், ஐ டோன்ட் வாண்ட் அ பாய் அப்படின்னு சொன்னார். எனக்கு கார்த்தியும் வேண்டாம்னு சொன்னார். ஸோ இது ரெண்டுமே இல்லாமல் புதுசாக ஒரு ஆள் அதில் தேடி கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருந்துச்சு. பட் ஸ்டில் ஒவ்வொரு வாட்டியும் நம்ம கதை உட்காரும்போது எனக்கு கதை சொல்ல ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் சொல்லும்போது சார் மௌனராகம் கார்த்திக் மாதிரி ஒரு ஹீரோ சார்னு ஆரம்பிப்பாங்க. பட் உண்மையாவே இன்னைக்கு மணி சாரோட ஹீரோவா நான் நடிச்சிருக்கேங்கிறது நான் கிள்ளி பார்த்துட்டா எனக்கு ஃபீல் ஆகுது. இட்ஸ் நாட் சங்க் இன்சைட். இன்னும் அது நான் அதை ஜீரணிச்சுக்கல இன்னும். இட்ஸ் இன்டென்ஸ் லவ் ஸ்டோரி. மறுபடியும் இதுல வந்து ஒரு அலைப்பாயுதை எதிர்பார்த்து வராதிங்க, இல்லை ஒரு ஓகே கம்பெனி எதிர்பார்த்து வராதிங்க. மணி சார் நீங்க எல்லாம் கேட்ட மாதிரி லவ் ஸ்டோரி பண்ணியிருக்காரு. அது மட்டும் நிச்சயமா சொல்ல முடியும். பட் இல் பி அன் இன்டென்ஸ் எமோஷனல் லவ் ஸ்டோரி. அண்ட் ஃபார் மீ ஃபர்ஸ்ட் டைம் ரஹ்மான் சார் மியூசிக்ல நான் வந்து நடிச்சிருக்கேன். ரஹ்மான் சார் தேங்க்யூ. அண்ட் கார்கி த லிரிக்ஸ் சோ பியூட்டிஃபுல். யாரோ வந்து மணி சார் படத்துல வந்து லைட் கேட்குறீங்களான்னு சொன்னீங்க, அது கார்கி நீங்க தானே. இந்த படத்துல பாருங்க எவ்வளவு பிரைட்டா இருக்குன்னு. ரவி சார் இஸ் டன் மேஜிக் இன் திஸ் ஃபில்ம். என்ன கூட அழகான ஒரு ஹீரோவை காமிச்சிருக்காரு, நான் பார்த்துக்கேன். சம் சீன்ஸ் நானே என்னை பார்த்து இது நான் தானா அப்படின்னு நானே ஃபீல் பண்ற மாதிரி இருந்துச்சு. பட் சீரியஸ்லி வந்து ரவி சார் ஒரு கிளாசிக் ஸ்டைல்ல என்னைக்கு படம் பார்த்தாலும் ஃப்ரெஷ்ஷா பார்க்குற மாதிரி ஒரு எத்தனை மணி சாரோட படங்கள் இருக்கிற குவாலிட்டி அதான். எத்தனை வருஷம் ஆனாலும் அந்த படம் ஃப்ரெஷ்ஷாவே ட்ரெண்டியாவே இருக்கும் அப்படிங்கிறது. இந்த படமும் அந்த குவாலிட்டி இருக்கு. பட் ஸ்டில் மோர் கிளாசிக் குவாலிட்டி இருக்கு. இந்த படத்துக்கு வி டிராவல்ட் ஆல் ஓவர். ஸோ இது ஒரு மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் மக்களுக்கும் இது மறக்க முடியாத படமா இருக்கணும்னு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். நான் உன்னை அதிகமா விரும்புவேன். நீ என்ன வெறுத்தாலும் விரும்புவ, நீ என்ன விரும்பலனாலும் விரும்புவ. வெல்கம் பேக் ஆஃப்டர் a short break in red carpet. நம்ம ரெட் கார்பெட்ல அடுத்ததா கவன் படத்தோட பிரஸ் மீட் தாங்க பார்க்க போறோம். சோ கவன் படத்தை டைரக்ட் பண்ணிருக்காரு கேவி ஆனந்த். அவர் லாஸ்டா அநேகன் படம் டைரக்ட் பண்ணியிருந்தாரு. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கோ அயன் போன்ற டிஃபரெண்ட் ஜானர் ஆஃப் மூவிஸை டைரக்ட் பண்ணியிருந்தாரு. சோ இந்த படத்தோட கதைக்களம் பாத்தீங்கன்னா கோ ரிலேட்டடா லைட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கான ரீசன் என்னன்னா கோ படத்துல பிரஸ் அண்ட் பொலிட்டிஷியன்ஸ்க்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு படமா அமைச்சிருந்தாங்க. பட் கவன் பொறுத்த வரைக்கும் மீடியா அண்ட் பொலிட்டிஷியன்ஸ்க்கு இடைப்பட்டு என்னென்ன விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிற மாதிரியான படம் தான் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. பட் என்னதான் பொலிட்டிக்கல் சப்ஜெக்டா இருந்தாலும் பொலிட்டிக்கல் ரீதியான ஒரு படம் மாதிரி டைலாக்ஸ்லாம் இருக்காதுங்க. ரொம்பவே கமர்ஷியலா தான் இந்த படம் இருக்கும்னு சொல்லியிருக்காரு. அண்ட் இந்த படத்துல லீட் ரோல நடிச்சிருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா மடோனா செபாஸ்டின் அண்ட் விஜய் சேதுபதி நடிச்சிருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் ஆல்ரெடி கககபோ படத்துல பேர் பண்ணி நடிச்சிருந்தாங்க. பட் அந்த படத்தோட டைட்டில் தான் காதலும் கடந்து போகும்னு இருந்தது. பட் அந்த படத்துல காதல் எங்கப்பா இருந்ததுன்னு அப்படி கேட்கிற அளவுக்கு அதோட கதைக்களம் இருந்தது. அதை தொடர்ந்து இந்த படத்துல என்ன மாதிரியான கேரக்டரைசேஷன் அண்ட் இவங்களோட கெமிஸ்ட்ரிலாம் எப்படி இருக்கு அப்படிங்கறத படம் வந்ததுக்கு அப்புறம் தான் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். இந்த படத்துல முக்கியமான கேரக்டர்ல டி ராஜேந்தர் நடிச்சிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல் முறையா டைரக்டர் வந்து அப்ரோச் பண்ணும்போது நான் இந்த
படத்துல நடிக்கிறதுக்கு கொஞ்சம் தயங்கினேன், பட் அதுக்கப்புறம் என்னோட கேரக்டர் ரொம்ப பிடிச்சு போனதுனால நான் இந்த படத்துல நடிச்சிருக்கேன்னு சொல்லியிருக்காரு. நடிச்சது மட்டும் இல்லாம ஒன் ஆஃப் தி சாங்க்கு அவரே வரிகள் எழுதி அவரே பாடியும் இருக்காரு. அண்ட் இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காரு நம்ம ஹிப்ஹாப் தமிழா ஆதி. ஸோ இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் ட்ரெண்ட்னு கூட சொல்லலாங்க. மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லாருமே வந்து நல்ல பாடக்கூடிய ஹீரோயின்ஸ் இருந்தா அவங்களோட இசையில பாட வைக்கிறாங்க. அந்த வகையில இந்த படத்தோட ஹீரோயினான மடோனா செபாஸ்டினை நம்ம ஹிப்ஹாப் ஆதி வந்து இந்த படத்துல பாட வச்சிருக்காரு ஒன் ஆஃப் தி சாங். ஸோ இந்த மாதிரி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் நம்ம பிரஸ் மீட்லயும் இந்த படத்தோட டீம் ஷேர் பண்ணியிருக்காங்க. என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். இந்த படத்துல வந்து நான் நடிக்கிறதுக்கு இந்த அளவுக்கு ஒரு முக்கியமானது இயக்குனர் கேவி ஆனந்த் அவர்கள், ஒளிப்பதிவாளர். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கேமராமேன். எனக்கு அவருக்கும் நட்பு இன்னைக்கு இல்லை, நீண்ட நாள் ஒரு ரொம்ப நாளாக ஒரு நட்பு இருந்தது. அதற்கு காரணம், இதற்கு பாலமாக இருந்தது அவருடைய உதவியாளர் ஒளிப்பதிவாளர் செல்லத்துறை. அவர் வந்து என்கிட்டையும் பணியாற்றின காரணத்தால், அதாவது ஒரு பூவோட வாசம் கூட தென்றல் வந்து அந்த பூவை அப்படியே வருடி பார்த்துட்டு அதோட அப்படியே வாசத்தெல்லாம் திருடி பார்த்துட்டு அப்படியே வெளியில வந்தால் தான் அதோட வாசம் வெளியில தெரியும், ஒரு பூவோட வாசம் கூட. அது மாதிரி ஒரு மனிதரை பற்றி அடுத்தவர்கள் எடுத்து சொல்லும் போதுதான் அந்த தென்றல் காத்தாக நண்பர் கேவி ஆனந்த பத்தி என்கிட்ட சொன்னது செல்லத்துறை. சொல்ல 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 அவரை பத்தி நான் ரொம்ப உணர்ந்தேன். அப்படி ஒரு இயக்குனர். பெரிய பெரிய ஸ்டாரை வச்சு படம் பண்றதுக்கு பல இயக்குநர்கள் இருக்கலாம். ஆனா தன்னுடைய கதை தான் கதை களமே, கதாநாயகன் சப்ஜெக்ட் தான் என் ஹீரோ. ஹீரோல எனக்கு செகண்டரி அப்படின்ற உணர்வுல, அதுக்கு பேரு தலைக்கணம் அல்ல, அது தன்னம்பிக்கையின் இலக்கணம். அந்த செல்ஃப் கான்பிடன்ஸ் உள்ள ஒரு இயக்குனராக கேவி ஆனந்தை நான் பார்த்த காரணத்தால், தூரத்திலிருந்து பார்த்த காரணத்தால், அவரை எனக்கு பிடிக்குங்கிற காரணத்தால, எனக்கு பிடித்த ஒரு மனிதர், எனக்கு பிடித்த ஒரு கலைஞர் என்னை தேடி வந்து ஒரு ஸ்கிரிப்டை சொல்லி, இதில் அதுவும் செல்லத்துறையும் அவரும் வந்து சொன்ன விதம் இருக்குல்ல, அவர் வந்து என்னை புரிய வைத்தாரா இல்லை நான் அவரை புரிந்து கொண்டேனா தெரியாது. அவர் வந்து என்னை அப்ரோச் பண்ண விதம், அவர் கதை சொன்ன விதம் என்னை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுச்சு. ரயில் ஒன்னா தண்டவாளம், ஒரு ரெண்டும் பேரலா இருக்கணும். அப்படி ஒரு தயாரிப்பாளர் ஒரு இயக்குனர் ரெண்டு பேருமே தண்டவாளமா இருக்கக்கூடிய இந்த படத்தில் நான் பணியாற்றுறது இறைவன் எனக்கு கொடுத்த ஒரு அற்புதமான பாக்கியம். ஒரு படத்தில் நடிச்சாலே அப்படியே தலையை தூக்கி விட்டு ஹாய் அப்படின்னு போயிட்டு இருக்கான். ஒரே ஒரு படத்துல சூதுகவன் எடுத்தாலும் சரி, தென்மேற்கு அத்தனை படங்களை வெற்றி பெற்ற பிறகு ஒரு தொலைக்காட்சி நிறுவனத்துக்கு நான் ஏதோ ஒரு இதுக்காக போறேன். அப்ப மேல இருந்து போயிட்டு வரேன், என்கிட்ட ஒரு பையன் கையெழுத்து ஆட்டோகிராஃப் பண்ணணும்னு கையெழுத்து கேட்டார். அது யாருன்னு கேட்டா, இத்தனை படங்கள் நடிச்சு பேரும் புகழும் நேம் அண்ட் ஃபேம் வாங்கின ஒரு கதாநாயகன் என்ன தன்னடக்கமா, என்ன ஒரு பண்போட என்கிட்ட அப்படிப்பட்ட விஜய் சேதுபதினு சொல்லக்குள்ள எனக்கு எவ்வளவு கம்ஃபர்டபுளா இருந்திருக்கும். அதனால இந்த படத்துல நான் இதெல்லாம் அதே மாதிரி சுபா ஒரு பழம்பெரும் பெரிய எழுத்தாளர், அப்புறம் ஒரு யூத் நம்ம கபிலன் வைரமுத்து, அவங்க ரெண்டு பேரும் அவங்களுடைய இப்படிப்பட்ட இவர்களோட எல்லாம் ஒரு டிராவல் ஆகும்னா ஒரு இது. அதுதான் இந்த படத்துல வந்து அவர் எடுத்து இந்த கதைக்களம் அற்புதமானது. அந்த கதைக்களத்துக்குள்ள என்ன கொண்டாந்தது விதம் அற்புதமானது. அதுல வந்து எல்லாத்துக்கும் மேல இந்த படத்துல நான் ஒர்க் பண்றதுக்கு கம்ஃபர்டபுளா காரணம் இந்த டோட்டல் யூனிட் என நடத்தின விதம். இப்படி ஒரு எனக்கு ஒரு மரியாதை, அந்த ராஜ மரியாதை, இந்த முதல் மரியாதை கொடுத்த ஒரு கம்பெனி பார்க்கவே முடியாது. அயன் என்று வைத்தார், அநேகன் என்று வைத்தார். இந்த படத்துக்கு கவன் சொல்லக்குள்ள ஏன் இந்த தலைப்பு பல பேருக்கு மலைப்பு. ஆமா, பெரிய பெரிய கையில வச்சிருப்பான் AK-47 துப்பாக்கி வச்சிருப்பான், வில்வித்த வச்சிருப்பான். அதெல்லாம் மீறி ஒரு அதாவது வல்லவனுக்கு புல்லு ஆயுதம் என்று சொல்வதை போல ஒரே ஒரு கவன் கிட்டிப்புல், அந்த உண்டி வில், அதுல வந்து கெல்டப்பட்ட வச்சு அடிச்சா அந்த கல்லு குறி தப்பாது, வச்சா குறி வச்சா குறி. அதில் இருக்கும் ஒரு அது பறக்கக்கூடிய தெறி, அதில் இருக்கும் வெறி, எதிரிக்கு கிழிஞ்சிடும் கறி.
கேவி சார் கதை சொல்லும்போது இந்த எக்ஸைட்மெண்ட்டில் பெரிய எக்ஸைட்மெண்ட் பாயிண்ட் வந்து டிஆர் சார் இது பண்ண போகிறாருன்னு தான். நான் அவர் கூட ஒர்க் பண்ண போகிற அந்த நாளுக்கு வந்து நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அந்த அக்ரிமெண்ட் சைன் பண்ண போனதுலேருந்து அவர் என்றைக்கு வர போகிறாருன்ற வரைக்குமே ஆஸ் அன் ஆக்டராக என்னோட கேரியரில் இது எனக்கு மிக முக்கியமான அனுபவம் நான் நினைக்கிறேன். இங்கேருந்து நான் கற்றுக்கிட்டதை இல்லை இங்கேருந்து நான் எடுத்துக்கிட்டதை நிறைய விதமாக பயன்படுத்த முடியும் நான் நம்புகிறேன். அது அப்புறம் கேவி சார் எல்லாத்தையும் ரொம்ப தெளிவாக அழகாக ஆழமாக பார்க்கக்கூடிய மனுஷன். அதை ப்ரெசென்ட் பண்ணுற விதம் அவரோட வேகத்துக்கு ஈடு கொடுக்குறது தான் எனக்கு மிகப்பெரிய கஷ்டமே. ஃபஸ்ட் டே ஷூட்டில் அவர் உட்காந்து மானிட்டர் பார்க்குறத மட்டும் பார்த்தேங்க. அவர் கண்ணை மட்டும் பார்த்தேன். மானிட்டரில் இருக்க அத்தனை பிக்சல்ஸையும் அவரால் பார்க்க முடியுது. அவ்வளோ வேகமாக அவர் கண்ணு வேலை செய்யுது. வேகமாக சிந்திக்கிறாரு. எல்லாருக்கும் இடம் கொடுக்குறாரு. எல்லாருக்கும் என்னென்ன விதத்தில் அணுகணுமோ, விஜய் சேதுபியா இல்லை மடோனா செபாஸ்டினா இல்லை போஸ் வெங்கட்டா இல்லை டிஆர் சாரா இல்லை ஸ்கை வாக்கரா யாராக இருந்தாலுமே சரி அவங்கவுங்க தனித்தன்மையோடு அணுகிறாரு. நான் பெரிய டைரக்டரு எனக்கு தெரியும் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஒருத்தரோட இண்டிவிஜுவாலிட்டி ரொம்ப தனியாக மதிக்கக்கூடிய மனுஷன். இந்த படத்தில் ஒர்க் பண்ணதில் எனக்கு பெரிய சந்தோஷம், மகிழ்ச்சி. அதோட மிகப்பெரிய லேர்னிங், அது ஒரு சிறந்த அனுபவமாக இருந்தது. என் கூட ஒர்க் பண்ண அத்தனை பேரும் மிக சிறந்த ஆர்டிஸ்ட்டு, அதோட மிக சிறந்த மனிதர்கள் இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனியோடு சேர்த்து. இந்த அனுபவத்தை கொடுத்த கேவி சாருக்கு ரொம்ப நன்றி அண்ட் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ரீசெண்டாக ஒரு 30 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா எங்கெங்கே நிறைய மாற்றங்கள் நடந்திருக்கு. இப்போ சயின்ஸ் அந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. நிறைய மாற்றங்கள் எங்கே நடந்திருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு சாப்பிட்ற விஷயங்களாக இருக்கும், இட்லி, பீஸா, ஸ்பெகட்டி, எந்த ஃபுட் என்ன மாதிரி விஷயமா இருந்தாலும் பெரிய மாற்றங்கள் இல்லை. அது சர்வ் பண்ணுற பிளேட்ஸ் வேணால் மாறி இருக்கலாம். அதே மாதிரி மற்ற விஷயங்களில் மாறி இருக்கு. ஆனால் நம்ம கிட்ட வர விஷயம் இந்த தகவல் மீடியா இருக்குது பார்த்தீங்களா, மீடியாவில் நடந்த மாற்றங்கள் ஒரு கடைசி 20 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மாற்றங்கள். இன்றைக்கி வந்து ஒரு டிவி, இன்டர்நெட் அதெல்லாம் மீறி வாட்ஸ்அப் வந்து ஒரு பெரிய சர்வசாதாரணமாக யாரை வேணால் எங்கே வேணால் ஒரு பெரிய ஒரு விஷயத்த ஒரு லட்சக்கணக்கான மக்களுக்கு அதை பரப்பி நல்லதும் பண்ண முடியும். அதே சமயத்தில் ஒரு தப்பான நியூஸையும் போட முடியும். வாட்ஸ்அப்லேருந்து, ட்விட்டர்லேருந்து, ஃபேஸ்புக்லேருந்து ஒரு பெரிய மாற்றங்கள் இருக்குன்னா இந்த மாதிரி ஒரு மீடியாவில் தான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு என்ன மாதிரினா ஒரு வந்து ஒரு பத்திரிகை துறையிலுக்கும் ஒரு அரசியல் ரெண்டுத்துக்கும் நடக்கிற ஒரு விஷயம்னு சொல்கிறப்போ கவன்றப்போ இந்த மாதிரி மாற்றங்கள் இது மாதிரி என்ன நடக்குது, இதை வச்சு இதில் இருக்க ஒரு நல்லதுன்னு இருந்ததுன்னு வச்சுக்கலாம் உலகத்தில், அது ஒரு கெட்டதுன்னு ஒன்று இருக்கும். ஒரு பொதுவாக மீடியான்னு சொல்லும்போது அதில் ஒரு முக்கியமான பங்களிக்கிறது சினிமாவும் தான். சினிமாவும் ஒரு முக்கியமான மீடியா. பத்திரிகை துறை, மற்ற சேனல் இவங்களாம் வந்து ஒரு தகவலை பரிமாறிக்க முடியுது, பல நல்ல விஷயங்கள் பண்ணுறாங்க. ஆனால் சினிமாவிலேருந்து தான் ஒரு அரசியலே நிர்ணயிக்க முடிஞ்சது. ஒரு ஃபஸ்ட்டு வந்து ஒரு உண்மையான ஒரு நல்ல ப்ரொடியூசர் மதிக்க வேண்டிய விஷயம் வந்து கதை. அதுதான் எல்லாத்துக்கும் மெயினான விஷயம். அதை மதிக்கிறவங்க. அதுக்கப்புறம் வந்து முதல் பாராட்டுன்றது இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் படம்லாம் எடிட் பண்ணி போட்டு காட்டுறப்போ ஃபஸ்ட்டு கால் நமக்கே வந்து ஒரே படத்தை எடிட் பண்ணிட்டு உடனே ஒரு 10 தடவை 10 தடவை இல்லை மேலேயே ஒரு 50 தடவை படத்தை பார்த்துட்டு ஜட்ஜ்மெண்ட்டே இல்லாத சமயத்தில் ஃபஸ்ட்டு ஒரு ப்ரொடியூசர் காட்டுவோம். அவர்கிட்ட இருந்த நைட் ஒரு படம் பார்த்துட்டு 11 மணிக்கு 10-10:30 மணிக்கு ஃபோன் பண்ணார். மறுபடியும் ஒரு 1:30 மறுபடியும் ஃபோன் பண்ணிவிட்டு அதை படத்தை பற்றி பேசுகிறார். ரொம்ப பாராட்டி அதில் ஒர்க் பண்ணார். மற்ற டெக்னீஷியன்ஸ்லேருந்து, எடிட்டிங்லேருந்து, வசனம் எழுதினவங்கலேருந்து எல்லாரையும் பற்றியும் பாராட்டுறாரு. அது வந்து அடுத்த நாள் பார்த்தா அவர் பிரதர் சுரேஷ் ஃபோன் பண்ணுறாரு. ஸோ அதுதான் ஒரு பெரிய விஷயம். ஒரு ப்ரொடியூசரை வந்து ஒரு சாட்டிஸ்ஃபை பண்ணுறது. ஒரு கதை சொல்லி அதை வந்து அவங்க மனசில் அந்த கதை போயிட்டு கொஞ்ச நாள் பொறுத்து அது மல்டிப்ளை ஆகிற விஷயம். அதாவது படமாக பார்க்குறப்ப அது எப்படி காட்சி அமைக்கப்பட்டது அப்படின்ற விஷயம் வந்து ஒரு பெரிய விஷயம். அதுக்கு என்னோட டீம் தான் காரணம் வச்சுங்களேன். அதை தவிர நடித்த மற்ற எல்லாரும் டெக்னீஷியன்ஸ், இவங்க எல்லாரும் சேர்ந்தது தான் அந்த படம் ரொம்ப ரொம்ப திருப்தியாக வந்திருக்கு. ரொம்ப தைரியமாக ஒரு நல்ல படம் பண்ணோம் அப்படின்னு சொல்லி தலை நிமிர்ந்து பேசுகிற ஒரு தைரியத்தை கொடுத்துருக்கு இந்த படம். First, let me thank KV sir for giving me the opportunity, Aegis Production too for having approved me, and then
Vijay for being very, very supportive, and as nice and caring as he is to everyone else, he's been with me, and it's been a very good learning as well as an emotionally nourishing experience for me. The movie looks like it is packed, it is energy filled, and it is commercially and emotionally engaging. There is a lot of factors that are imbibed in it, like politics, real life, love, the rest, which I'm not supposed to mention, and I'm sure it will be a really good experience. Please do watch the movie and have a good time. Thank you. கேவி ஆனந்த் சார் கடைபிடிக்கிற படிநிலைகள், அவர் கடைபிடிக்கிற ஒரு அணுகுமுறை, அவருடைய மெத்தடாலஜிஸ், ஒரு ஸ்கிரிப்டை எவால்வ் பண்ணுறதுக்கு அவர் கடைபிடிக்கிற சில மெத்தடாலஜிஸ், இது எல்லாமே ரொம்ப ஒரு மிகச்சிறந்த முன்மாதிரி அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லை, இன்னைக்கு இருக்கிற கால சூழலில் இப்படிப்பட்ட ஒரு கதைக்களத்தில் இப்படி ஒரு படத்தை எடுக்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும். அந்த தைரியத்தை தானும் வரவழைத்து கொண்டு மற்றவங்களுக்கும் கொடுத்து அவர் இந்த படத்தை எடுத்திருக்காரு. ஸோ அவருடைய ஒரு படத்தில் ஒரு எழுத்தாளராக இந்த தமிழ் சினிமாவில் அறிமுகமாவதில் எனக்கு மகிழ்ச்சி, பெருமை. அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் சொல்லிக்கிறேன். இந்த படத்தில் வசனம் இது எனக்கு கிடைத்த வாய்ப்பு அப்படின்னு சொல்கிறத விட, இன்னைக்கு நம்ம சமூகத்தில் குறிப்பாக இளைஞர்கள் மத்தியில் இருக்கிற நிறைய கேள்விகள், கோபங்கள், கொந்தளிப்புகள், இதெல்லாத்தையுமே இவ்வளவு பெரிய திரையில் பதிவு பண்ணுறதுக்கான ஒரு பெரிய வாய்ப்பாக எனக்கு தோணுச்சு. அதுக்கு கேவி சாருக்கு தனிப்பட்ட ஒரு நன்றியை சொல்லணும். முதல்ல என்னுடைய கெரியரில் ஒரு திருப்பு, இந்த படம் ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா என்னோட கெரியரில் ஒரு பெரிய திருப்பு முனையாமல் இந்த தனியொருவன் திரைப்படத்தை தயாரித்த ஏஜிஎஸ் நிறுவனம், அவங்களோட எப்படியும் அவங்களோட அடுத்த படம் நான் தான், என்ன படமாக இருந்தாலும் நான் மியூசிக் டைரக்டராக இருப்பேன்னு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அது இவ்வளோ பெரிய படமாக, அதுவும் இவ்வளோ பெரிய ஒரு தமிழ் சினிமாவோட டாப் டிரெக்டர்ஸில் ஒருவராக இருக்கக்கூடிய கேவி அண்ணா அவரோட படமே எனக்கு கிடைக்குங்கிறது எனக்கு அப்போ தெரில. ஸோ அந்த வாய்ப்பை தந்ததுக்கு ஏஜிஎஸ் நிறுவனத்துக்கு நன்றி. அண்டு நிறைய கற்றுக்கிட்டோம். இந்த படத்தில் கொஞ்சம் டஃப்பான படமாகவும் இருந்துச்சு, ஏன்னா பயங்கர ரேசியான ஸ்க்ரீன் பிளே. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸ், ஏற்கனவே ஆக்சிஜன் பாட்டு சார்ட் பஸ்டராக இருக்குது. அண்ட் பாரதியார் என்னுடைய தலைவரோட பாட்டை பாடல் வரிகளை இது மூலமாக, அதாவது என்னென்னா எங்கள் ஜென்ரேஷன் பசங்க தூக்கி போட்டு ஈஸியாக போயிடுவோம், எனக்கு அடுத்து என்ன இதெல்லாம் பழசாக இருக்குது அப்படிங்கிற அவங்களுக்கும் கொண்டு போய் பாரதியாரை சேர்க்கணும் அப்படிங்கிறதான் ஹிப்ஹாப் தமிழா அப்படின்னு ஒரு விஷயத்தையே நாங்கள் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ இன்றைக்கி அந்த பாரதியார் பாடலை இந்த படத்தில் கதை, எனக்கு இது திணிச்ச பாட்டு இல்லை, இந்த கதை கூட வர ஒரு பாட்டு. ஸோ அப்படி ஒரு பாட்டு, அதுவும் இவ்வளோ பெரிய டைரக்டர் படத்தில் கிடச்சிது, ஒரு மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ அதை என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் நிறைய ஒரு 6-7 ஜான்ராஸில் அதை பேக் பண்ணி ஒரு ஜஸ்டிஸ் பண்ணியிருக்கேன்னு நம்புகிறேன். அண்ட் இது எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கி இருக்கிற படத்தில் நடிச்சிருக்கிற அனைவருக்கும் என்னுடைய நன்றி. இந்த படம் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும்னு நம்புகிறேன். உங்கள் எல்லாருக்கும் நன்றி. தொடர்ந்து என்னை சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கும், தொடர்ந்து இந்த பாட்டை ரிவ்யூஸ்லாம் பார்த்தேன், ரொம்ப என்னை சப்போர்ட் பண்ணி எழுதியிருந்தீங்க. ஸோ உங்கள் ஃபீட்பேக் எல்லாத்துக்கும் நன்றி. தொடர்ந்து நிறைய கற்றுக்கிட்டு இருக்கேன், இன்னும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணி இன்னும் நல்லா பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ உங்களுடைய வாழ்த்துக்களுக்கும் எல்லாத்துக்கும் நன்றி. நன்றி, வணக்கம். Welcome back after a short break in Red Carpet. நம்ம ரெட் கார்பெட்ல அடுத்ததா பவர் பாண்டி படத்தோட பிரஸ் மீட் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. சோ பவர் பாண்டி படத்தை யார் டைரக்ட் பண்ணிருக்காங்கன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும், தனுஷ் தான் டைரக்ட் பண்ணிருக்காரு. சோ தனுஷ் ஒரு சிறந்த நடிகர், சூப்பரான ஒரு சிங்கர், அது மட்டும் இல்லாம பாடல் வரிகள் கூட எழுதக்கூடிய அளவுக்கு டேலண்ட் இருக்கு அப்படிங்கிற விஷயம்ல நமக்கு தெரியும். எக்ஸ்ட்ராடினரியான டான்சர். அதெல்லாம் போயிட்டு இருக்கும் போது திடீர்னு பாத்தீங்கன்னா நம்ம யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல ஒரு படம் டைரக்ட் பண்ண போறாருன்னு சொன்னோன்னே, இன்ஃபேக்ட் இந்த பேச்சு அப்ப கூட எல்லாருமே ரூமரா இருக்குமோ அப்படின்னு நினைச்சோம். பாத்தீங்கன்னா நிஜமாவே பவர் பாண்டி படத்தை நம்ம தனுஷ் தான் டைரக்ட் பண்ணிருக்காரு. அண்ட் அவரோட டைரக்ஷனை பார்த்து அவரோட அண்ணன் செல்வராகவனே பயங்கர ஆச்சரியத்துல மூழ்கி போயிட்டாரு அப்படிங்கிற விஷயம்லாம் நம்ம கேள்விப்பட்டோம். அந்த அளவுக்கு அப்ப பெஸ்டான ஒர்க் தான் கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு இதுல இருந்தே லைட்டா தெரிய வருதுங்க. சோ பவர் பாண்டி படத்துல லீட் ரோல நடிச்சிருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா ராஜ்கிரண். ராஜ்கிரண் சார் என்ன சொல்லியிருக்காருன்னா, 27 வருஷத்துக்கு முன்னாடி என்ன இந்த தமிழ் சினிமாக்கு ஹீரோவா அறிமுகம் படுத்தினதே தனுஷோட அப்பா கஸ்தூரி ராஜா தான். சோ அது
அதை தொடர்ந்து 27 வருஷத்துக்கு பிறகு திரும்பவும் என்ன வந்து ஒரு ஹீரோவா அறிமுகம் படுத்துறது அவரோட மகன் தனுஷ் அப்படின்னும் போது எனக்கே நிஜமா ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரொம்ப ஹாப்பியாவும் ஃபீல் பண்றதா சொல்லியிருக்காரு. இந்த படத்துல முக்கியமான சப்போர்ட்டிங் கேரக்டர்ல நதியா நடிச்சிருக்காங்க, ரோபோ சங்கர் நடிச்சிருக்காங்க. ஒரு நட்சத்திர பட்டாளமே இந்த படத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரிய வருதுங்க. இந்த படத்துக்காக இசையமைச்சிருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா ஷான் ரால்டன். தனுஷ் ஒரு படத்துல இருக்காரு அப்படின்னாலே அந்த படத்தோட இசையமைப்பாளர் ஆப்வியஸா அனிருத்தா தான் இருப்பாரு அப்படின்னு சொல்லி நம்ம இருந்த மைண்ட் செட்டை திடீர்னு வந்து உடைச்சிட்டாரு நம்ம தனுஷ். அவரோட ரீசெண்ட் டேஸ் படங்கள் பாத்தீங்கன்னா அனிருத் இசை அமைக்கிறது இல்ல, சந்தோஷ் நாராயணன் அந்த மாதிரி டிஃப்ரெண்டான அப்கமிங் மியூசிக் டைரக்டர்ஸ் வந்து இசை அமைக்கிறாங்க. சோ இந்த படத்துல அந்த வகையில ஷான் ரால்டன் தான் வந்து இசை அமைச்சிருக்காரு. சோ இந்த படத்தோட பிரஸ் மீட்ல இன்னும் நிறைய விஷயங்கள் நம்மளோட காஸ்ட் அண்ட் க்ரூ ஷேர் பண்ணிருக்காங்க. என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஐம் ஸோ ஹாப்பி. ஒரு சீன்ல இருந்தேன். நிறைய பேருக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது, இவ்வளோ பிளெஸ்டாக இருக்க மாட்டாங்க. ஏன்னா ஒரே ஒரு சீன்ல கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் படம் மாதிரி ஃபர்ஸ்ட் படத்துல ஒரே ஒரு சீன்ல நமக்கு பிடிச்ச விஷயங்கள், நம்ம நம்புற விஷயங்கள் மட்டும் டயலாகா பேசுற மாதிரி ஒரு ரைட்டர் நமக்கு கிடைச்சாங்கன்னா, எழுதி கொடுத்தாங்கன்னா எவ்வளோ பிளெஸ்ட்னா அவ்வளோ பிளெஸ்ட்னா. தேங்க்யூ ஸோ மச் ரைட்டர் தனுஷ் சார் ஃபார் ரைட்டிங் சச் வண்டர்ஃபுல் வேர்ட்ஸ். அண்ட் டிரெக்டர் தனுஷ் சருக்கு நன்றி சொல்லணும்னா ரொம்ப கம்ஃபர்டபுளா ஈஸியா நடிக்க வச்சுட்டாரு, அதுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ். பவர் பாண்டி, பவர்ங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். யூ கிவ் அ மேன் அ பவர், அந்த பவர் வச்சு அவங்க என்ன பண்றாங்க அதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம் அவர் எப்படிப்பட்ட ஒரு மனுஷன். அப்படிங்கிற போது இந்த மாதிரி ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ற அளவுக்கு ஒரு பவர் இருக்கிற தனுஷ் சார் இவ்வளோ அழகான மெசேஜோடு இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கீங்க. அண்ட் ஐ வாண்ட் டு தேங்க் ஆல் தி வண்டர்ஃபுல் மென் இன் வண்டர்பா ஃபிலிம்ஸ். ஏன்னா அவ்வளோ ப்ரொடெக்டடா அவ்வளோ அக்கறையா அன்பா பார்த்துக்கிட்டீங்க. ஐ எம் வெரி வெரி கிரேட்ஃபுல் டு யூ சார். தேங்க்யூ ஸோ மச். Rajkiran sir, Revati ma'am, Prasanna, Didi, thank you so much. Directly or indirectly, I've learned a lot from you, especially from Prasanna. Every time அவங்க ஆக்ட் பண்ணும்போது ஐயோ ரொம்ப நாள் ஆக்ட் பண்றாங்களே சீன் அப்படியே he's just taking it away தான் தோணும். But I didn't have much to do, so I'm like, okay, please take it. Thank you so much. And yeah, thanks to everyone. ஃபர்ஸ்ட் இந்த படத்துல பவர் பாண்டி படத்துல வந்து எனக்கு ஒரு பவரான ரோல் கொடுத்துருக்காங்க தனுஷ் சாருக்கு. ரொம்ப நன்றி, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஃபர்ஸ்ட் பிறகு வேல்ராஜ் சார், சுப்பிரமணிய சிவா சார் வந்து இந்த கேரக்டர் வந்து சென்ட்ராயம் பண்ணா கரெக்டாக இருக்கணும் சார் வந்து கேட்டிருக்காங்க. உடனே சொல்லி நான் ஊர்ல இருந்தேன், அப்போ உடனே கூப்பிட்டு வர சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். ஒரு காட்சியில் நடிக்கும்போது ராஜ்கிரண் சார்கிட்ட வந்து நடிக்கும்போது அந்த ஃபர்ஸ்ட் டேக்கு கரெக்டாக பண்ணிட்டேன், 2வது டேக்கு கரெக்டாக பண்ணிட்டேன், 3வது டேக்கு பண்ணும்போது என்ன அறியாம பதட்டத்துல வந்து ஒரு வார்த்தை வந்து தப்பா சொல்லிட்டேன். ஐயோ தப்பா சொல்லிட்டோமே, ரொம்ப நாள் ஷூட்டிங் இல்லாம இருந்தோம், இந்த வார்த்தை நம்ம சொல்லிட்டோம், இன்னைக்கு பேக்கப் ஆயிரும்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீலிங்கா இருந்தேன், அழுகாத குறவேன். அங்கிருந்து தனுஷ் சார்ல போச்சுரா சொதப்பினாதா அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தாரு. அப்ப ஐயோ என்ன ஆகுது, ராஜகிரண் சார் திட்ட போறாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். கிட்ட கூப்பிட்டு வா தம்பி, சரி விடு, டேக்கில் ஏதாவது பதட்டத்தில் நீங்க பேசிட்டீங்க, சரி விடுங்க, சரி ஓகே ஒன்னொரு போயிடலாம் சொல்லிட்டு அப்படியே எனக்கு தட்டி கொடுத்து அப்படியே ஒன்னொரு எடுத்தாங்க. அதெல்லாம் வந்து ஒரு பெரிய மனசு வேணும் உங்களேன்னு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ராஜகிரண் சார், ரொம்ப ரொம்ப நன்றி. பிறகு இந்த படத்துல ஒர்க் பண்ண டீம் ஒர்க்கு, எடிட்டர் அண்ட் மியூசிக் டைரக்டர், ப்ரொடக்ஷன் மேனேஜர், அசிஸ்டன்ட் டைரக்டர் எல்லாருக்கும் ஒரு பெரிய நன்றி, பெரிய தேங்க்ஸ், ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். பவர் பாண்டி படம் எனக்கு ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு படம். அது ஏன்னு சொல்லணும்னா என்னோட ஃபர்ஸ்ட் டைம் தனுஷரோட நடிக்கிற ஒரு வாய்ப்பு கிடைச்சது. 2வது அவரோட டைரக்ஷன் கடியில நடித்தேன். ஸோ எனக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு கல்ல 2 மாங்காய். ஐ எம் ஸோ ஹாப்பி. ஏன்னா யூஸ்வலாக ஒரு பேண்ட் ஷர்ட் போட்டோன்னா, கொஞ்சம் கலராக இருந்தோன்னா, இங்கிலீஷில் கொஞ்சம் பேசினோன்னா உங்களுக்கு ஒரு வில்லேஜ் கேரக்டர்னு ஒரு யோசிக்க கூட மாட்டாங்க. பட் அவர் அது ஒண்ணுமே பார்க்காம இல்ல இவங்க பண்ணுவாங்க, எனக்கு ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு கிராமத்து வேஷம் தந்தாரு, ஒரு மதுரை ஸ்லாங்ல பேச வச்சாரு. ஸோ எனக்கு வந்து என்னோட கரியர்ல திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம். ஏன்னா யூஸ்வலா சிட்டி கேரக்டரே பண்ணிட்டு இது எனக்கு ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு ஒளியில என்னை காமிக்கணும்னு நான் நினைக்கிறேன். இந்த படத்துல இருக்கிற தட் லாஸ்ட் மெசேஜ், தட் ஒன் சென்டிமெண்ட் இஸ் சம்திங் ஐ பிலீவ் இன். இட்ஸ் அ வெரி பவர்ஃபுல் மெசேஜ். பவர் பாண்டியில மட்டும் டைட்டில் இல்லை, அது ஒரு பவரான மெசேஜும் இருக்கும்.
கடைசியில் உங்களை யோசிக்க வைக்கும் நீங்கள் தியேட்டர்லேருந்து கிளம்பும் போது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் தனுஷ் சார் ஃபார் திஸ் பியூட்டிஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் ஹோப் டு டூ மோர் ஃபிலிம்ஸ் வித் யூ. தேங்க்யூ ஆல் ஸோ மச். இந்த கதை கேட்ட உடனே முதல்ல ஞாபகம் வந்தது எங்கள் அப்பா. என் வாழ்க்கையில் எனக்கும் எங்கள் அப்பாவுக்கும் என்னெல்லாம் நடந்திருக்கோ அது எப்படி தனுஷுக்கு தெரியும்னு தெரியல, அது எல்லாம் சீனாக வச்சுருந்தாரு. கதை கேட்கும் போதே என்னால் இம்மீடியட்டாக கனெக்ட் பண்ண முடிஞ்சது. எனக்கு மட்டும் இல்லை, ஐ திங்க் நம்ம ஊரில் நிறைய அப்பா பசங்களுக்கு நடுவில் இந்த மாதிரி தான் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு ராஜ்கிரண் சார்கிட்ட நிறைய பேசணும்னு ஆசை. படம் ஆரம்பிச்சதுலேருந்தே அவரை ரொம்ப சைலண்டாக அவரை அப்சர்வ் பண்ணிட்டே இருந்தேன். நான் அவர்கிட்ட நிறைய பேசலை, ஏன்னா அவர் அப்பாவாகவும் நான் பையனாகவும் நடிக்கிறோம் இந்த படத்தில். எங்கள் அப்பா கிட்ட நான் எப்படி இருக்கணும் அதே மாதிரி தான் இருக்கணும்னு இருந்தால் நல்லா இருக்கும், அந்த படம் அந்த கதை கரெக்டாக வர்றதுக்கு நல்லா இருக்கும்னு தோணுச்சு. அதனால அவர்கிட்ட நிறைய இன்ட்ராக்ட் பண்ணவே இல்லை. ஏன்னா எங்கள் அப்பா கிட்ட நான் நிறைய பேச மாட்டேன். 2 நிமிஷத்துக்கு மேலே 2 பேர் பேச ஆரம்பிச்சோன்னா சண்டை ஆகிடும். அவர் சொல்றது நல்ல விஷயமா தான் இருக்கும், நான் எனக்கு பொருந்தாது, இல்லை நான் சொல்ற விஷயம் அவருக்கு பொருந்தாது. ஆனால் உண்மையிலேயே இந்த படம் பண்ணதுக்கு இந்த மாதிரி ஒரு கேரக்டரில் என்னை காஸ்ட் பண்ணணும்னு நினைச்சதுக்கு தனுஷ்க்கு ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா இந்த படத்தை நான் பர்சனலாக எங்கள் அப்பாவுக்கு ஒரு ட்ரிபியூட்டாக நினைக்கிறேன். இதுக்கு மேலே என்ன சொல்லுன்னு தெரியல. இந்த படம் எங்கள் அப்பாவுக்காக நான் பண்ண, என் வாழ்க்கையிலே எங்கள் அப்பாவுக்காக நான் பண்ண ஒரு விஷயம்னா, மனசார பண்ண விஷயம்னா இந்த படம் தான். தேங்க்யூ தனுஷ் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் ரோல் அண்ட் திஸ் வண்டர்ஃபுல் ஃபிலிம். இந்த படம் ஒரு படத்தில் ஒர்க் பண்ணும்போதே தெரியும், இது ஓடுற படம், ஓடாத படம், சுமார் படம் அப்படின்னுலாம். இந்த படம் கண்டிப்பாக சூப்பர் ஹிட் படம். ஃபேமிலியாக வந்து எல்லாரும் ரசிக்க போகிற ஒரு படம். அண்ட் தனுஷ் சீக்வல் பண்ணலான்னு சொல்லிருக்கீங்க, அண்ட் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். ஐ திங்க் கடந்த 10 வருஷத்தில் நான் 2 படம் தான் பண்ணியிருக்கேன். ஒன்று அம்மா கணக்கு, அடுத்தது இது. ஸோ 2மே வண்டர் பார் ஃபிலிம்ஸ். அதுக்கு காரணம் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு அழகான கதை, ஒரு அழகான கேரக்டர். படம் ஃபுல்லாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா இப்போ எனக்கு தெரியும், என்னோட இந்த ஏஜில் படம் ஃபுல்லாக நான் பண்ண மாதிரி கிடைக்காது. பட் அந்த கிடைக்கிற அந்த லிமிட்டட் 3-4 சீன்ஸ் எனக்கு சந்தோஷமாக இருக்கணும். எனக்கு ஒரு யூனோ நான் நடித்தேன் என்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கணும். அது இந்த 2 படங்கள் தான் எனக்கு தமிழில் கொடுத்துருக்கு. அதனால தான் இந்த 2 படங்கள் மட்டும்தான் பண்ணியிருக்கேன். தனுஷ், நீங்கள் கேப்டன் பண்ணுற இந்த ஒரு வண்டர் பார் டீம், காட் பிளெஸ் யூ ஆல். அண்ட் பவர் பாண்டியை பொறுத்த வரைக்கும் ஐ எம் லக்கி டு பி பார்ட் ஆஃப் திஸ் தனுஷ். நான் அவர்கிட்ட சொன்ன ஒவ்வொரு தடவை நான் சொல்வேன், எனக்கு எழுதப்பட்ட இந்த ஒரு கேரக்டர் வந்து என்கிட்ட வந்தது, அது வந்து இட் ஹேட் டு ஹேப்பன். தேங்க்யூ, மிக்க மிக்க நன்றி. இந்த படம் பவர் பாண்டி எனக்கு ஒரு முக்கியமான படம். இயக்குனர் கஸ்தூரி ராஜா 27 வருடங்களுக்கு முன்னால் என் ராசாவின் மனசே படத்தின் மூலமாக என்னை கதாநாயகனாக அறிமுகப்படுத்தினார். அவரது மகன், என்னுடைய மருமகன் தனுஷ் அவர்கள் 27 வருடங்களுக்கு பிறகு என்னை மீண்டும் கதாநாயகனாக அறிமுகப்படுத்தியிருக்கிறார். இப்படி ஒரு கொடுப்பினை எல்லோருக்கும் அமையாது, எனக்கு அமைந்திருக்கிறது. இறைவனுக்கு நன்றி. இயக்குனர் தனுஷ் அவர்களை பற்றி நான் சொல்ல ஆரம்பித்தால் மணிக்கணக்காக நீளும். 2 விஷயங்களை மட்டும் சொல்லிக்கொண்டு முடிக்க விரும்புகிறேன். முதலாவது, இறை அருளால் அவர் இன்று வளர்ந்திருக்கும் உயரம் மிக அதிகம். தமிழில் முன்னணி ஹீரோ, தெலுங்கில் மிகப்பெரிய பெயர், ஹிந்தியில் பெயர், ஹாலிவுட் படங்களில் நடிக்கிறார். இப்படி இருக்கும் ஒருவர் தான் இயக்கப் போகும் முதல் படத்துக்கு ரஜினி சாரிடம் டேட் கேட்டாலும் அவர் கொடுப்பார். ஆனால் நான் ராஜ்கிரணை ஹீரோவை வைத்துத்தான் படம் எடுப்பேன் என்று எடுத்த அவர் முடிவு அவரது தன்னம்பிக்கை. இதுவரை
ராஜ்கிரண் என்று இருந்த ஒரு பிம்பத்தை உடைத்தெறிந்துவிட்டு புதிதாக ஒரு ராஜ்கிரண் என்ற படத்தின் மூலம் உருவாக்கியிருக்கிறார் இயக்குனர் தனுஷ். அவர் சொல்லித் தந்த விதத்தில் இந்த பவர் பாண்டி என்பவன் இப்படி இருப்பான், இப்படி நடப்பான், இப்படி பேசுவான், இப்படி சிந்திப்பான் என்று அவர் எனக்கு ஊட்டிய விதத்தில் 50% நான் பண்ணியிருப்பேன் என்று நம்புகிறேன். 100% பண்ணியிருந்தால் டோட்டலாகவே ராஜ்கிரன்கிற ஒரு கேரக்டர் மறந்து போயிடும். அந்த அளவு மிகப்பெரிய இயக்குனராக அவர் இறை அருளால் உருவெடுத்திருக்கிறார். எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இது இப்படி ஒரு நல்ல இயக்குனரிடம் நான் ஒப்படைக்கும் ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுத்த இறைவனுக்கு என் நன்றி. வணக்கம். ஜோக்கர் படம் பார்த்துட்டு நான் ரொம்ப டயர்டாகி தூங்கிட்டேன். ஆக்சுவலாக ரொம்ப டைட்டாக பண்ணோம் ஒரு டைமில். அடுத்த நாள் காலையில் ஃபுல்லாக ட்விட்டர் ஃபுல்லாக தனுஷ் சார் ட்வீட் பண்ணியிருந்தார் மியூசிக் அண்ட் படத்தை பற்றி ஜென்ரலாக. ஸோ அந்த படம் இல்லைன்னா இன்னைக்கு நான் இவரோட இணைஞ்சிருக்க முடியாது. ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் அவருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா நான் வந்து இப்போ ரீரெக்கார்டிங் முடிஞ்சிருச்சு படத்துக்கு. நான் இந்த கதாபாத்திரங்களோட நான் டெய்லி வாழ்ந்தேன் ஒரு 15 நாள். அது வந்து எனக்கு ஒரு மறக்க முடியாத அனுபவம். எனக்கு நடிகர்களே தெரியல இந்த படத்துல, கதாபாத்திரங்கள் தான் தெரிஞ்சாங்க. இந்த படத்தில் கம்ப்ளீட்டா லைவ் இசை பண்ணலாம் அப்படின்னு நம்பிக்கை கொடுத்தது தனுஷ் சார் தான். எனக்கு கூட அந்த நம்பிக்கை இல்லை. அவர் தான் சொல்லிட்டே இருந்தார், இல்ல ஃபுல்லா லைவா பண்ணலாம், ஃபுல்லா ஹியூமன் மியூசிக்கே பண்ணுவோமே அப்படின்னு சொல்லி அவர் ஒவ்வொரு, அதாவது யாருமே பிரேக் பண்ண முடியாத ஆர்ட்ஸ்ல நம்புற ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு ஆள்ல ஒருத்தர் அவர். ஸ்டில் லாட்ஸ் லேர்ன் ஃப்ரம் ஹிம். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் பவர்பாண்டி. இந்த படம் ஒரு பாலுமகேந்திரா சார் அடிக்கடி சொல்லுவார், ஒரு படம் தனக்கு என்ன வேண்டுமோ அதுவே அதை தேடி வாங்கி கொள்ளும், அப்படி வாங்கி கொள்ளாத படம் சரியாக வராது. இந்த படத்தை பொறுத்தவரை ராஜ்கிரண் சார் உள்ள வந்ததும் அவருடைய சிரிப்பு, அவருடைய அரவணைப்பு, அவருடைய அன்பு, இதுதான் இந்த படத்திற்கு என்னெல்லாம் வேண்டுமோ அதை தேடி கொடுத்தது. இந்த படம் இன்னைக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ல இருக்குன்னா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் ராஜ்கிரண் சார் தான். ரேவதி மேடம் அவங்க எல்லாருமே லெஜண்ட்ஸ். அவங்க எவ்வளோ பேர் ஒர்க் பண்ணும்போது யங்காக வர டேலண்ட்ஸ் எல்லாமே ரேவதி மேடம் வந்து ஒரு பெஞ்ச் மார்க்கை வச்சுட்டு அவங்க படம் பார்த்துட்டு ஹோம்ஒர்க் பண்ணிக்கலாம் வருவாங்க. நான் அதெல்லாம் பார்த்துருக்கேன். என் பிரசனா, ஆக்டர் பிரசனா, பிரசனா ஒரு பிளைண்ட் ஃபெய்த்தோடு தான் பிரசனாவும் ஒர்க் பண்ணாரு. அண்ட் வெரி வெரி ஷார்ப், வெரி டேலண்டட். அண்ட் எல்லா ஆக்டர்ஸ்க்கும் என்னோட நன்றி. எல்லா ஆக்டர்ஸுமே என்னோட நண்பர்கள், எல்லாருமே என்னோட ஒரு ஃபேமிலி மாதிரி பார்க்குறவங்க, அவங்க எல்லாருக்குமே நன்றி. எனக்கு மிகப்பெரிய பலமா இருந்து இன்னும் இருந்து கொண்டிருக்கிற என்னோட ரசிகர்களுக்கும் இந்த தருணத்தில் நன்றி சொல்லிக்க விரும்புகிறேன். Thank you so much once again. Thank you all for coming. Thank you.